Hi guys, welcome back to our Riya creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணி அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் இந்த எடிட்டில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். பீட் மார்க் அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ரெட் மார்க்கில் வந்துட்டு மூவ் ஆகுது இல்லையா, இதான் வந்துட்டு பீட் மார்க். இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி தான் நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி எப்படி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போய்ட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு அந்த இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். தென் ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் செகண்ட் பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு லைட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜஸ் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் வரைக்கும் தான் வந்துட்டு ஒரு இமேஜஸ் வந்துட்டு எப்பயுமே நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, அகைன் வந்துட்டு தேர்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அதே மாதிரி வந்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எண்ட் வரைக்கும் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 இமேஜ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்துட்டு நம்ம ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட் எஃபெக்ட் தென் செகண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட் எஃபெக்ட்டை வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம ஆட் பண்ண முடியும் அந்த இமேஜ்லேருந்து இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் அங்கே காப்பி பண்ண எஃபர்ட் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் சொல்கிற டியூரேஷன் வரைக்கும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த டைம் டியூரேஷன் வரைக்கும் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ 6.28 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ நான் வந்துட்டு இங்கெல்லாம் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணலை. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு 6.28 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 இமேஜ் மட்டும்தான் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு கரெக்டாக எண்ட் வரைக்கும் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு 6.28 செகண்ட் வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு நம்ம செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை அகைன் ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எஃபர்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டு 6.28 செகண்டுக்கு அடுத்து உள்ள இமேஜ்லேருந்து செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 6.28க்கு அடுத்து ஒரு இமேஜ் வருது இல்லையா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ 6.28க்கு அடுத்து வர பீட் மார்க் எல்லாத்துக்குமே வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. தென் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கும், அதில் போய்ட்டு 720 இருக்கும், அது வந்துட்டு 1080ல் செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.